தாபா ஸ்டைல்ல பன்னீர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டு, கூடவே கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துட்டு, மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு, கட் பண்ணி வச்சிருக்க பன்னீர சேர்த்து நல்லா 1 நிமிஷம் போல ஃப்ரை பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணோம்னா பன்னீர் வந்து ஹார்ட் ஆயிடும். அதனால 1 நிமிஷம் போல ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப கடாயில கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டு, கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துட்டு, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயத்த லைட்டா வந்து வதக்கிக்கலாம். வதங்குனதும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு, பச்சை வாசனை போக வதக்கிட்டு, 2 தக்காளிய அரைச்சு சேர்த்துக்கலாம். இது கூடவே மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வதங்கி வந்ததும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பன்னீர இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் இதுக்கு வந்து ஃப்ரெஷ் கிரீம் சேர்க்க போறோம். இதுதான் வந்து ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல வச்சுட்டு, அதுக்கப்புறம் கடைசியா கொஞ்சம் கசூரி மேத்தியும், கொத்தமல்லி தழையும் தூவி இறக்குனா, சூப்பரான அட்டகாசமான ஒரு பன்னீர் கிரேவி ரெடி.